சகல அங்க பார்ப்பா, ரேவதி வெளியே வராப்பா. அத்தை, என்ன நடக்குது? எதுக்கு ரெஜிஸ்டர் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிழிக்கிறாரு? இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆண்டி, இப்ப ரேவதி கேட்ட என்ன சொல்ல போறீங்க? ஐயோ, என்கிட்ட இப்ப எதுவுமே கேட்காதீங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசுங்க. அத்தை, ரேவதி, இப்போ உனக்கு சந்தோஷமாமா, திருப்தியாமா? நான் அவ்வளவு தூரம் சொன்னேன், இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் வேண்டாம் வேண்டான்னு. என் பேச்ச கேட்டீங்களா? அந்த ரெஜிஸ்டர் என்னடானா சம்பந்தமே இல்லாம டாக்குமெண்ட் எல்லாம் கிழிச்சிட்டாரு. கிழிச்சு போட்டதோட இந்த கல்யாணம்ல செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றாரு. என்னமா நடக்குதுங்க? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு யாரோ ரெஜிஸ்டாருக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அவர் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டாரு. நீங்க என்னமா என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கும் கார்த்திக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போறதே இங்க வந்துதான் எனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது வேற யாரு ரெஜிஸ்டர் கிட்ட தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல ரேவதி. எனக்கு வேண்டாதவங்க தான் யாரும் இதையெல்லாம் செஞ்சிருக்கணும். வேண்டாதவங்களா? யாருமா அது? ரேவதி, அரசியல்ல பிசினஸ்ல நம்மள பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு உனக்கு? சரி சரி, நீ ஆபீஸ் கிளம்பு, நேரம் ஆயிடுச்சு. மத்ததெல்லாம் வீட்டுல பேசிக்கலாம். சரி. ஆட்டோ, எஸ்எஸ் கம்பெனி போகணும். போடா, உட்காருமா. சொந்த பேரை மறைச்சிட்டு ராஜாங்கிற பேர்ல அந்த ராஜா சேதுபதியோட பேரை என்ன ஏமாத்தும் போது அப்பாவும் பொண்ணும் அமைதியா தானே இருந்தீங்க. அப்போ அவனோட கூட்டு களவாணியா இல்லையா நீங்க? என்ன ஏமாத்துறியா? நீங்க பொண்டாட்டியை ஏமாத்துனீங்க, இவ அம்மாவை ஏமாத்தனா. அப்போ எங்க போச்சு உங்க நியாயம்? இப்ப வந்து உங்க வசதிக்கெல்லாம் நியாயம் பேசக்கூடாது. அதுக்காக இப்ப நீ பண்ணதெல்லாம் நியாயப்படுத்துறியா? ஆமா, நான் பண்றதுல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தோணல. என்னோட எதிரிய என் மருமகனா என்னால ஏத்துக்க முடியாது. என் பொண்ணுதான் தாலியை கழட்டி கொடுத்துட்டால, இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன வேணும்? அப்பாவும் பொண்ணும் பழசெல்லாம் பேசி பேசி ரேவதிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வர வச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இனி ஒரு நாளும் அவன் என் பொண்ணோட வாழ்க்கையில வர போறது இல்ல. அதுக்கு நான் அனுமதிக்க போறதும் இல்ல. மா, நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. போதும், நிறுத்து. எது சரி எது தப்புன்னு யாரும் எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். நான் பொண்ண பெத்தவன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். இனிமே இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேச வேண்டாம். மீறி பேசினா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப இவர் எதுக்கு கூப்பிட்டாரு? நான் சந்தோஷமா இருக்கிறத பத்தி கேட்கவா, இல்ல வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? அக்கா சொன்ன மாதிரி இவர் என்ன லவ் பண்றாரா? அப்படி இருந்தா அது தப்பாச்சே. எனக்கு வேற ஒருத்தரோட நிச்சயம் ஆயிடுச்சு. அது அவர்கிட்டயும் நான் சொல்லிட்டேன். ஆனா இவர் என்ன தனியா அக்கறையோட தான் பாத்துக்கிறாரு. இதுக்கு என்ன பேருன்னு ஒண்ணுமே புரியலையே. பேசாம அவர்கிட்டயே போய் கேட்டுருவோமா? வேணாம் வேணாம், நாமளே கேட்டு தேவையில்லாம அசிங்கமாயிட போகுது. என்னங்க மனசுக்குள்ளே ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? என்ன எதனா கேட்கணுமா? இல்லையே, இல்ல சார். என்ன இந்த மனுஷன் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்ச் பண்றாரு? இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எம்டி ரூம்குள்ள இவ போயிட்டு வரப்பெல்லாம் இவளை கொன்னுடலான்னு எனக்கு அப்படி கோபம் வருது. ஏன் ஆளை இவ எதுக்கு போய் அடிக்கடி பார்த்துட்டு வரா?
இவளுக்கு கல்யாணம் ஆனா நம்ம ரூட்டு கிளியர் ஆகும்னு பார்த்தா கல்யாணம் நடக்காம சொதப்பிடுச்சு. என் வயிற்றுச்சல கொட்டிக்கவே இப்படிலாம் நடக்குது. இவளுக்கு எப்படியாவது கல்யாணம் நடந்துடணும்னு எம்டி சார் லிஃப்ட்ல அரெஸ்ட் பண்ண மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சேன். அது எல்லாம் வீணா போச்சு. இவளுக்கு கல்யாணம் ஆக கூடாதுங்கிறதுல எம்டி சார் ஏன் குறியா இருக்காரு? ஒருவேளை சாமுண்டீஸ்வரி மேடம் சொன்ன மாதிரி எம்டி சார் ரேவதியை லவ் பண்றாரா? இல்ல இவங்களுக்குள்ள வேற ஏதாவது இருக்கா? இத முதல்ல கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன மாப்பிள்ள, என்ன எதுக்கு வர சொன்ன? அது அத்தைக்கு தெரிஞ்சவங்க தானே யாரும் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. என்ன மாப்பிள்ள சொல்ற? அத்தைக்கு தெரிஞ்சவங்கன்னா இங்க ரேவதி சிஸ்டர் மட்டும்தான். டேய், ரேவதி ஏன்டா அதெல்லாம் பண்ண போறா? அதுவும் சரிதான். ரேவதி சிஸ்டர் நம்ம வீட்டு புள்ள. அவங்க இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. எதை வச்சு மாப்பிள்ள நீ அத்தையோட ஆளுங்க நம்ம ஆபீஸ்ல இருக்காங்கன்னு சொல்ற? முதல்ல ரேவதியோட ஃபைல்ல இந்த லெட்டரை வச்சாங்க. அதுக்கப்புறம் ரேவதியோட ஃபைலையே மாத்தி வச்சுட்டாங்க. இதெல்லாம் இங்க இருக்கிறவங்க யாரோ தாண்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா மாப்பிள்ள, நீ சொல்ற மாதிரி யாரோ ஒரு கள்ள பெருச்சாலி நம்ம ஆபீஸ்க்குள்ள இருக்கு. வேணும்னா நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கலாமா? ஏய், அப்படிலாம் பண்ண முடியாதுடா. இந்த மேடத்தோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆனது உண்மைதானே? அவங்க டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கிறது உண்மைதானே? சொல்லுமா, உண்மைதானே? அது மட்டும் இல்ல, பழசெல்லாம் அந்த பொண்ணு மறந்து போயிருக்கும் போது அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களே, அது தப்பு இல்லையா? எங்க பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியாம யாரோ ஒருத்த அறகுறையே ஏதோ சொல்லி அவன் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கான். அவன் தப்பானவன் சார். அவனுக்கு எதுக்கு இந்த வேலை? அது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இத பாருமா, சொன்னது யாரோ தெருவுல போறவன் இல்ல, அந்த பொண்ணோட புருஷன் தான். என் மனைவிக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்ல. அப்படி இருக்கும்போது என் மனைவிக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறது சட்டப்படி தப்பு இல்லையான்னு கேக்குறாரு. நான் என்னமா பதில் சொல்ல முடியும்? அவரு சும்மா போற போக்குல எதுவும் சொல்லல, எல்லாத்துக்கும் பக்காவா ப்ரூஃப் கொடுத்திருக்காரு.